கையில ஒண்ணு இருக்கே, அதான் உங்க ஃபோன். அது உங்களுக்கு நன்மை தருதா? இல்ல இஸ்லாத்துல இருந்து உங்கள தள்ளி கொண்டு போதா? அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வாட்டி இத யூஸ் பண்றப்போ, ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் தக்வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நசீமா ஃப்ரம் சென்னை. ஃபோன் யூஸ் பண்றது நவீனமான வாழ்க்கையில சகஜமான விஷயம். இதுக்கும் தக்வாக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? நிறையவே இருக்கு. தக்வா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இறையச்சம், அல்லாஹ்வின் மீதான பயம், அல்லாஹ் நம்மள எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான்ற ஒரு உள்ளுணர்வு, இது எல்லாமே போதும். அதை விட முக்கியமா செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் தக்வா கீழ அடங்கியிருக்கு. இந்த நவீனமான வாழ்க்கையில தக்வா இல்லாம நம்ம கையாள் ஒவ்வொரு விஷயமும் நாணம் இல்லாம நம்மள கொண்டு போயிடும். நாணம் ஏன் இங்க வந்தது? ஹயா, அதாவது மாடஸ்டி அப்படின்ற நாணம் ஈமானின் ஒரு பகுதின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பண்ற ஒவ்வொரு பேச்சு, நடை, உடை, பாவனை, செயல் எல்லாத்துலயுமே நாணம் அவசியம். தக்வா இல்லைன்னா நாணம் வராது. நாணம் இல்லைன்னா ஈமானே இல்லை. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம நினைப்போம், நம்ம தனிமையில தானே இருக்கோம், நம்ம பண்ற பிரைவேட் மெசேஜோ சாட்ஸோ இல்ல ஒரு பாக்குறது இணையதளங்களோ வேற யாருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கும். ஆனா நம்ம தனிமையில இருக்கிறப்போ நம்ம கூட நம்மள தூண்டி விடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம கூட இருப்போம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற ஒரு விஷயம். சூரா அல் ஹதீத் 57வது அத்தியாயம் 4வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றோம். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கா, நம்ம என்ன செய்யறோமோ அதை எல்லாம் செய்யலாம் அல்லாஹ் அறிவா அப்படின்னு சொல்றோம். தக்வா அப்படின்ற ஒரு அச்சம் அச்சம் அந்த பயம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். நம்ம என்னதான் நம்ம போன் யூஸ் பண்ணாலும் நம்ம தவறான ஒரு விஷயத்தையும் இல்லை நமக்கு தெரியாத ஒரு எதிர் பாலினத்தை சேர்ந்தவங்கள நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அந்த பார்வையை தவிர்த்து நாணத்தை காப்பாத்துறது நம்மளுடைய கடமை. எனக்கு சூரா நூறுல 30-31 வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு ஆண்கள் பெண்கள் 2 பாலினர்களையும் சொல்ற விஷயம். உங்களுடைய பார்வையை தவிர்த்துக்கோங்க, அதே நேரத்துல உங்க நாணத்தையே காப்பாத்திக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். சமூக ஊடகங்கள்ல நம்ம எல்லாருமே நிறைய யூஸ் பண்றோம். ஆனா அதுல நம்ம எப்பவுமே நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும்ன்றது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சூரா அல் ஹுஜராத்ல 49வது அத்தியாயம் 2வது வசனத்துல மற்றவங்களை பத்தி நீங்க துப்பறிவதோ இல்ல அவங்கள பத்தின விஷயங்களை ஆராய்ச்சி செய்யறதை தவிர்க்கணும். அதே போல புறம் பேசுவதை தவிர்க்கணும்னு சொல்றோம். ஏன்னா புறம் பேசுவது நம்ம இறந்த சகோதரருடைய இறைச்சியை உண்பதற்கு ஈடான ஒரு மோசமான விஷயம் அப்படின்றது அதை குறிப்பிட்டு சொல்றோம். நம்ம யூஸ் பண்ற இந்த சமூக வலைதளங்கள், இந்த நவீன ஊடகங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், அந்த நீயாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதோட இன்டென்ஷன் தான் முக்கியமான காரணமா இருக்கும். நம்ம என்னதான் ஒரு ஆப் யூஸ் பண்றோமோ இல்ல யூடியூப் சேனல் பாக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த படிப்புக்காக யூஸ் பண்றோமோ இல்ல தாவான்ற அந்த நல்ல பயனுக்காக யூஸ் பண்றோங்கிறது அவசியம். அது இல்லாம நம்ம என்டர்டைன்மெண்ட்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்களை நம்ம சரி பார்க்கணும், நம்மளுடைய இன்டென்ஷன் திருத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்ம எப்படி சுயமரியாதை ரொம்ப முக்கியம் நினைக்கிறோம், அதே போல மற்றவங்களுடைய மரியாதையை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமையா நமக்கு இருக்கு. மற்றவங்கள கமெண்ட்ஸ் லைக் மற்றவங்களுடைய போஸ்ட்ல தவறான கமெண்ட்ஸோ இழிவா பேசுறதோ இது எல்லாமே நம்ம தவிர்த்தே இருக்கணும். முஸ்லிமா அது நம்மளுடைய கடமை கிடையாது. சூரா அல் ஹுஜராத்ல 9வது அத்தியாயம் 6வது வசனத்துல எல்லாம் குறிப்பிட்டு சொல்றான், நமக்கு வரக்கூடிய தகவல்களை நம்ம சரி பார்க்கணும் அப்படின்றது. இது அப்போ சாதாரணமா பகிர்ந்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப நம்ம ஆன்லைன்ல நம்ம ஷேர் பண்ற ஃபார்வர்ட் பண்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, இது நம்மளுடைய கடமை. நம்ம தவறான விஷயங்களோ இல்ல உண்மைக்கு புறம்பான விஷயங்களோ நம்ம ஷேர் பண்றது முற்றிலும் தவிர்க்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து, அது நம்ம கண்ணுக்கு தெரியாமலே கரைஞ்சு போகிற விஷயம், அதுதான் நம்மளுடைய நேரம். இந்த நேரத்தை கொள்ற ஒரு விஷயமா தான் இந்த சமூக ஊடகங்கள்லாம் இருக்கு. இது வந்து வீணடிக்காம நம்ம எப்படி பிரயோஜனமா யூஸ் பண்றோம் அப்படின்றது நம்மளுடைய கையில தான் இருக்கு. அல்ல சூரா அல் அஸ்ர்ல 103வது அத்தியாயத்துல நேரத்தின் மீது சத்தியமாக சொல்ற ஒரு விஷயம், யாரெல்லாம் பொறுமையை கடைபிடிக்காம நல்லதுக்காக அவங்களுடைய நேரத்தை பயன்படுத்தாம மற்றவங்களுக்கு நல்லது செய்யாம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தோல்வி அடைகிறவங்க, நஷ்டத்துல இருக்கிறதாவும் எல்லாம் ஆராய்ட்டு சொல்றோம். அவங்க முக்கியமான நேரத்தை நம்ம சும்மா அலட்சியமா விட்டுறாம பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தும்போது நம்மளுடைய கடமை. تناجي الله في صبر وترجو رحمة تسري